ஓம் சாந்தி. நாம் அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக தான் பாபாட்ட வந்திருக்கோம். கல்பத்தில் ஒரே ஒரு முறை தான் பகவான் நம்முடைய பாக்கியத்தை உயர்த்துவதற்காக ஞான யோகத்தை கற்பிக்கிறார். ஸோ ஞான யோகத்தின் மூலமாக நாம் அதிர்ஷ்டத்தை உயர்வானதாக ஆக்க வேண்டும் என்றால் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களுடைய அடையாளம் பாபா சொல்கிறாரு. அவங்க எந்த விதமான தவறான கர்மங்களை செய்ய மாட்டார்கள். தப்பான கர்மா செய்தால் நம்முடைய அதிர்ஷ்டம் கெட்டு போயிடும். பிகிடி கோ பனானேவாலா ஆயாகின்னு ஒரு பாட்டு இருக்குது. கெட்டு போனவர்களை நல்லவர்களாக ஆக்க தான் பாபா வந்திருக்கார். ஸோ பாபாவுடைய ஞானம் எதுக்காக? நாம் நல்லவர்களாக மாறணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். அப்போ எந்த தவறான காரியம் செய்தோன்னா நம்முடைய அதிர்ஷ்டத்தினுடைய கோடு விழுந்துடும்னு சொல்கிறார். ஆகவே நான் ஞானி ஆத்மா, எப்பொழுதும் நான் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். நாம் ஒரு பொழுதும் கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஏன்னா இனிமேலும் இனிமையான பாபாவின் குழந்தைகள். ஆகவே நாம் அனைவரிடம் இனிமையாகத்தான் இருக்கணும். பாபா நமக்கு என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அதன்படி தான் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். ஆதலால் நான் அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்கி மற்றவருடைய அதிர்ஷ்டத்தையும் உயர்வாக ஆக்கக்கூடிய சேவையில் நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். பாபா சொன்னார், எலும்பு எலும்பு தெய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் சேவையில் மூழ்க வேண்டும்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு சேவையில் நம்ம ஆர்வம் வேணும். சேவைக்கு நம்ம மகத்துவம் கொடுக்கணும். சேவைக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். சேவை தான் பிராமண வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சாக நம்ம அனுபவம் செய்யணும். மூச்சு இல்லாமல் நம்ம எப்படி வாழ முடியாதோ அதே போல் நம்ம சேவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. உலக சேவை செய்து இந்த உலகத்தை மீண்டும் உன்னதமாக மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட பகவானுடைய யஜ்யத்தில் நான் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று பாபா இன்றைக்கி மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு. 31/3/2022 ओम शांति। मीठे बच्चे, ज्ञान मार्ग में तुम्हारा ख्यालत बहुत शुद्ध होनी चाहिए. இனிமையான குழந்தைகளே, ஞான மார்க்கத்தில் உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். सच्ची कमाई में झूठ बोला, कोई उल्टा किया तो बहुत घाटा पड़ जाएंगे. உண்மையான வருமானத்தில் பொய் பேசினால், தவறான காரியங்களை செய்தீர்கள் என்றால் மிகுந்த நஷ்டத்தை அடைவீர்கள். கேள்வி: जो तकदीरवान बच्चे ऊंच पद पाने वाले हैं, उनकी निशानियां क्या है? யார் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள், உயர்ந்த பதவியை பெறக்கூடியவர்கள், அவர்களின் அடையாளங்கள் என்ன? உன்சே கோய் பி கராப் காம் நஹி ஹோகா. அவர்கள் மூலமாக எந்த தவறான செயல்களை செய்ய மாட்டார்கள். யஜ்ஞ சேவாமே ஹட்டி ஹட்டி லஹாய். யஜ்யத்தினுடைய சேவையில் தன்னுடைய ஒவ்வொரு எலும்பையும் ஈடுபடுத்துவார்கள். உண்மை கொய்பி லோப் ஆதி நஹி ஹோகா. அவர்களிடம் எந்த விதமான பேராசை என்பதே இருக்காது. வக் பௌத் சுகதாயி ஹோகா. அவர்கள் மிகுந்த சுகமுள்ளவர்களாக இருப்பார்கள். அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பார்கள். முக் சே சதைவ் கியான் ரத்தன் ஹி நிகலேகா. அவர்கள் வாயிலிருந்து சதா ஞான ரத்தனங்கள் தான் வெளிப்படும். बहुत मीठा होगा. மிகவும் இனிமையானவர்களாக இருப்பார்கள். वह इस पुरानी दुनिया को जैसे देखते हुए भी देखते नहीं. அவர்கள் இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பாராதவர்களாக இருப்பார்கள். उनके अंदर ये ख्याल नहीं आएगा जो तकदीर में होगा देखा जाएगा. அவர்கள் ஒரு பொழுதும் இந்த மாதிரியான எண்ணங்களை செய்ய மாட்டார்கள். இந்த மாதிரி என்னுடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். பாபா कहते ऐसे बच्चे कोई काम की नहीं. பாபா சொல்றாரு,
இப்படிப்பட்ட சிந்தனை உள்ள குழந்தைகள் எதற்கும் பயனற்றவர்கள். तुम्हें तो बहुत अच्छा पुरुषार्थ करना चाहिए. நீங்கள் குழந்தைகள் மிகுந்த நன்றாக முயற்சி செய்யணும். ட்ராமாவில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும், என்னுடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும், இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் எதற்கும் பயனற்றவர்கள்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? அவங்க எந்த முயற்சியை செய்ய மாட்டாங்க. பட் நாம் உன்னத நிலை அடையணும்னா அவசியம் ஊஞ்சு புருஷாரம், உயர்ந்த முயற்சி செய்ய வேண்டும். பாடல் ஹமாரா தீர்த்த ஞாராகை, நம்முடைய தீர்த்தம் என்பது முற்றிலும் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. பக்தி மார்க்க கீதை, இது பக்தி மார்க்கத்தில் இயற்றிய பாடல். தும் ஜான்தே ஹோ ஹமாரா ஹி மஹிமா ஹோ ரஹா ஹை, நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் நம்முடைய மகிமைதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தி மார்க் மே மஹிமா காயி ஜாத்தி ஹை और प्रार्थना की जाती है. பக்தி மார்க்கம் என்றாலே மகிமை பாடுதல், பிரார்த்தனைகள் செய்தல். ज्ञान मार्ग में प्रार्थना की और भक्ति नहीं की जाती है. ஞான மார்க்கத்தில் பிரார்த்தனைகள் என்றும் பக்தி என்றும் எதுவும் கிடையாது. ज्ञान मना पढ़ाई जैसे स्कूल में पढ़ता है. ஞானம் என்றாலே கல்வி. எப்படி பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தைகள் கல்வி கற்கின்றார்களோ அதே போல் இது ஒரு படிப்பு. படாய்மை ஏம் ஆப்ஜெக்ட் ரத்தினா, படிப்பு என்று கூறும்பொழுது அதில் நிச்சயம் இலக்கு, லட்சியம் இருக்கும், குறிக்கோள் இருக்கும். ஹம் ஏக் பட்கர் ஃபலானா பத் பாயேகா, நாம் இந்த கல்வியை கற்று இந்த பதவியை பெறுவோம். ஏக் தந்தா ஆதி கரேங்கே, இம்மாதிரியான தொழில்களை செய்வோம். கை சீக்த இசை டக்கி கரேங்கே, பைசா கமாயேங்கே. சிலர் அப்படியும் கற்றுக்கொள்கிறார்கள் எவ்வாறு நாம் பிறரை ஏமாற்றுவது, அதன் மூலமாக செல்வத்தை சம்பாதனை செய்வது. பௌத் பைசா கிலே டக்கி கருத்தா, பணத்தை ஈட்டுவதற்காக நிறைய ஏமாற்றத்தை செய்கிறாங்க. इसको भी भ्रष्टाचारी कहते, இதனை கூட பிரஷ்டாச்சாரம் என்று கூறப்படுகின்றது. லூட் மார் பி கர்த்தே ஹே, நிறைய கொலை கொள்ளை எல்லாம் செய்கிறாங்க பணத்திற்காக. गवर्नमेंट की चोरी करते हैं धन कमाकर अपने को सुखी रखने के लिए और बाल बच्चों को सुखी रहने के लिए. அரசாங்கத்தினுடைய செல்வத்தை கூட திருடுறாங்க. ஏன் திருடுறாங்க? செல்வம் இருந்தாதான் நாம் சுகமாக வாழ முடியும், மேலும் குழந்தைகள் அனைவரும் சுகத்தோடு இருக்க முடியும். படாக்கர் ஷாதி ஆதி கரானா கேலியே, குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்து அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் பணம் வேணும். பணம் வேணும்னா என்ன செய்கிறாங்க? பொய் சொல்கிறாங்க, திருடுறாங்க. யஹா தோ தும்கோ பைசா கமானே கி பாத்தே நஹி, ஆனால் நாம் இங்கே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஏகை பவித்ர படாய், இந்த படிப்பே நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி. பல் கிரகஸ்த விவகார் மே ரஹத்தே தோ சிர்ஃப் பढ़ना है, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் ஞான கல்வியை கற்க வேண்டும். கை कहते हमको तनख कम मिलता है इसलिए ठगी करना पड़ता है. சிலர் கூறுகின்றார்கள் எங்களுக்கு சம்பளம் மிகவும் குறைவாக கிடைக்கின்றது, அதன் காரணத்தினால நாங்கள் ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது. क्या करें, இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? परंतु इस ज्ञान मार्ग में ऐसे कोई ख्यालत नहीं होनी चाहिए, नहीं तो दुर्गति को पड़ते हो. ஆனால் ஞான மார்க்கத்தில் நமக்கு அம்மாதிரியான எண்ணங்கள் வரவே கூடாது. ஏமாற்றணும், பொய் சொல்லணும், திருடணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. இல்லை என்றால் துர்கதியை அடைவோம். यहाँ तो बहुत सच्ची सफाई से बाप को याद करना पड़े. இங்கு நாம் மிகவும் சத்தியமாக சுத்தமாக இருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தவ்ஹி பத் பா சக்தி, அப்போ தான் நம்ம பதவியை பெற முடியும். ஸ்டூடெண்ட் को पढ़ाई का सिवाय और कोई बात बुद्धि में नहीं रखनी चाहिए. மாணவர்கள் என்றாலே படிப்பை தவிர வேறு எதுவும் புத்தியில் வைத்து கொள்ளக்கூடாது. நஹி तो भविष्य ऊंच पद कैसे पाए, இல்லைன்னா நம்ம எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி எவ்வாறு பெற முடியும்? और उल्टा सुल्टा काम कर लिया तो फेल हो जाएगा.
தவறான செயல்கள், தப்பான செயல்கள், தலைகீழான செயல்கள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள். सच्ची कमाई में फिर कुछ झूठ आदि बोलने से कोई ऐसा काम करने से भ्रष्ट हो जाए. உண்மையான வருமானம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இதில் நீங்கள் பொய் பேசினாலோ எவ்விதமாவது எந்த விதமான தவறான காரியங்கள் செய்தீர்கள் என்றாலோ பதவி பிரஷ்டமாகிவிடும். பௌத் घाटा पड़ जाते, மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுவிடும். யஹா தோ தும் ஆயே ஹோ பவிஷ்ய பத்மாபதி பன்னை के लिए. நீங்கள் இங்கு வருவதே எதிர்காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக, செல்வந்தனாக, பத்மாபதியாக ஆகுவதற்காக வருகிறீர்கள். तो यहाँ कोई भी डर्टी ख्यालत नहीं आनी चाहिए. ஆகவே நமக்கு இங்கே எந்த விதமான அசுத்த எண்ணங்கள் என்பது வரக்கூடாது. कोई चोरी आदि करते तो केस चलता है. யாராவது திருடுறாங்கன்னா அதற்கான வழக்குகள் நடக்குது. उसमें कोई झूठ भी जाए उसमें कोई छूट भी जाए परंतु यहाँ तो धर्मराज से कोई छूट न सके. வழக்குகளில் கூட இருந்து கூட ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, தப்பிச்சுக்கிறாங்க. அந்த வக்கீலுக்கு லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, தான் செய்தது தவறல்ல, ரைட்டுன்னு நிரூபித்து அங்கிருந்து விடுபட்டுறாங்க. ஆனால் பாபா சொல்றாரு, இந்த கோர்ட்டிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம், விடுபடலாம். பட் தர்மராஜ் கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பாப் ஆத்மா को तो बहुत सजा खानी पड़ेगी. பாப் ஆத்மாக்கள் என்றாலே மிகுந்த தண்டனை அடைய வேண்டியவர். ऐसे कोई नहीं हुआ जिसको सजा ना खानी पड़ती हो. அப்படி தவறு செய்துட்டு அவங்களுக்கு தர்மராஜ் தண்டனையே கொடுக்கலன்னு யாரும் தர்மராஜ் கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. மாயா கிராத்தி ரத்திகை, மாயை உங்களை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது, உங்களை கீழே தள்ளிடுறது. தப்பட் மார்த்தி ரத்தி, மாயை உங்களை ஓங்கி அடிச்சுட்டே இருக்கு. அந்த கத்தை கியாலத் செல்த்தீங்கன்னா அப்போ தனக்குள்ள அசுத்த எண்ணங்கள் வருகின்றது. यहाँ से कुछ पैसा उठावे पता नहीं ठहर सके व नहीं ठहर सके, कुछ इकट्ठा करके रखे. இங்கிருந்து நாம் செல்வத்தை திருடி கொள்வோம். என்ன தெரியல, நம்ம ஞான மார்க்கத்தில் இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியலையே, அதற்காக ஏதாவது கொஞ்சம் பணம் சேமித்து வச்சுக்கணும். अब एक ईश्वरीय दरबार राइट हैंड फिर धर्मराज भी है, उनकी सजा तो सौगुण ज्यादा है. ஆனால் இது ஈஸ்வரிய தர்பாரம், வலதுகரமாக தர்மராஜ் இருக்கின்றார், அவருடைய தண்டனை பன்மடங்காக இருக்கும். नए नए बच्चों को शायद मालूम न हो भी इसलिए बाबा सावधान करते. புதிய புதிய குழந்தைகளுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாமல் இருக்கலாம், அதற்காக தான் பாபா எச்சரிக்கை கொடுக்கின்றார். பச்சை கி கியாலத் படி சுத்த ஹோனி சே, குழந்தைகளுடைய சிந்தனை மிகவும் சுத்தமாக இருக்கணும். बहुत बच्चे लिखते बाबा आपका फरमान गृहस्थ व्यवहार में रखते, सिर्फ मुझे याद करो. பாபாவுடைய கட்டளை என்ன, குழந்தைகளே நீங்கள் இல்லற காரியங்களை செய்யுங்க, செய்து கொண்டே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஸ்ரீமத் பிகர் कोई काम नहीं करो. ஸ்ரீமத் இன்றி நாம் எந்த ஒரு செயல்களும் செய்யக்கூடாது. परंतु हमको तो व्यवहार में बहुत कुछ करना पड़ता है. ஆனால் நம்முடைய காரிய விவகாரத்தில் வரும்போது நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதார். नहीं तो हम गुजरा कैसे करे, இல்லைன்னா நம்ம குடும்பத்தையே நடத்த முடியாது. इतने थोड़े रुपया से इतने परिवार की सदस्य कैसे चल सकेंगे. ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இத்தனை பேருக்கு குடும்பத்தை நடத்தணும்னா அப்போ ஏதாவது அப்படி இப்படி செய்ய வேண்டியதாக இருக்குது. भूखा रखना पड़े इसलिए व्यापारी लोग धर्मों भी कुछ निकलते रहती है. இல்லைன்னா பட்னி தான் இருக்க வேண்டியது இருக்கும், அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, வியாபாரிகள் கூட யாருக்கு தர்ம சிந்தனை இருக்கோ அப்போ அவங்க கட்டாயம் கொஞ்சம் அதிலிருந்து தர்ம காரியத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க.
समझते जो कुछ हमारे से पाप होता वह मिट जाएंगी. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தொழில் மூலமாக ஏதாவது பாவங்கள் செய்ய வேண்டியதார். அப்போ நம்ம தர்மம் செய்யும்போது அந்த பாவங்கள்லேருந்து நம்ம விடுபட்டுலான்னு நினைக்கிறாங்க. ஹம் தர்மாத்மா பஞ்சாயே, நான் தர்மாத்மாவாக ஆகிவிடலாம். धर्मात्मा पुरुष से बहुत पाप नहीं होता है, क्योंकि धर्मात्मा पाप से कुछ डरती है. யார் தர்மாத்மாவாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஆண்கள் நிறைய பாவங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க தர்மாத்மான்னு சொல்லும்போது பாவத்தின் மீது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். कलकत्ता में एक बर्तन बेचने वाला था, सबके दाम बोर्ड पर लिखा देता है, फिर कुछ भी कम नहीं करता. கல்கத்தாவில் ஒரு பாத்திர கடை வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி ஒவ்வொரு பாத்திரத்தின் மேலேயும் அதனுடைய மதிப்பு என்ன, விலை என்னன்னு எழுதி வச்சிருப்பாராம். அந்த விலைக்கு தான் அவர் விற்பார், அதில் எதுவுமே குறைக்க மாட்டார். फिर कोई तो बहुत झूठ बोलते हैं, வியாபாரம்னு சொல்லிட்டு சிலர் அதில் நிறைய பொய் பேசுகிறாங்க. एक तो ज्ञान की पढ़ाई तुम पढ़ते हो भविष्य की जन्म के लिए. ஆனால் இது ஞான கல்வி. இந்த ஞான கல்வி எதற்காக, நம்முடைய எதிர்காலத்தின் 21 பிறவிக்குண்டான பதவி பெற. तो बाबा हर बात सच बताना है. அதனால் பாபா கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மைகளை கூற வேண்டும். ஐசா நகி பரமாத்மா சப் குச் ஜான்தா ஹை. ஒரு பொழுதும் நம்ம அப்படி கருதக்கூடாது, நினைக்கக்கூடாது. பாபாக்கு எல்லாமே தெரியும். பாப் கத்தி படங்கி தோ ஊஞ்ச் பத் பாயங்கி. பாபா சொல்ல நீங்கள் படித்தாதான் உயர்ந்த பதவி பெற முடியும். நகி தோ நரக்மே சலே சை, இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. அம் தோடிகி பைட் தேக்கிங்க தும் கியா கியா பாப் கர்த்தே ஹோ. யார் என்னென்ன பாவ செயல்கள் செய்கிறாங்கன்னு நான் என்ன உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன்னா என்ன. ஜோ குச் கர்த்தி ஹோ அப்னே லியே, நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ உங்களுக்காக தான் செய்கிறீங்க. அப்னா ஹி பத் பிரஷ்ட கர்த்தி, நீங்கள் உங்கள் பதவியை பிரஷ்டமானதாக்கிக்கிறீங்க. நாம் தோகை பாபாத்மா புண்ணியாத்மா, பெயரே என்ன, பாபாத்மா புண்ணியாத்மான்னு. बाप आकर पुण्यात्मा बनाते तो कोई पाप नहीं होनी चाहिए. பாபா நம்மள புண்ணிய ஆத்மாவாக மாற்றுகின்றார். ஆகவே இத்தருணத்தில் நம்ம இந்த பாவங்கள் செய்யக்கூடாது. बच्चों के लिए पाप का सवगुण दंड हो जाएंगे, बड़ा काटा होता है. இன்னும் நீங்கள் பாபாவின் குழந்தையாக ஆயிட்டீங்க. உங்களுக்கு கர்மத்தினுடைய தத்துவத்தை பாபா புரிய வச்சிட்டாரு. ஸோ பாபாவின் குழந்தையாக ஆகிய பின்னர் நாம் பாவம் செய்தால் அது 100 மடங்காக பெருகிவிடும். மிகுந்த நஷ்டத்துக்கு ஆளாவீங்க. ஐசா ख्याल नहीं रखना चाहिए, जो होगा सो देखा जाएगा, अब तो कर लो. இப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு ஒரு பொழுதும் வரக்கூடாதுன்னு. பின்னாடி என்ன நடக்குமோ நடந்துட்டு போகுது, இப்போ என்ன நமக்கு தெரியவா போகுது, இப்போ நம்ம அனுபவிக்க வேண்டியது செய்ய வேண்டியது செஞ்சிருவோம். वह बच्चे कोई काम का नहीं. அம்மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் எதற்கும் பயனற்றவர்கள். இஸ் புராணி துனியா தோ பில்குல் ஹி பூல் ஜானா. இந்த பழைய உலகத்தை முற்றிலும் மறக்க வேண்டும். தேக்தே ஹோ ஜெய்சே தேக்தே நஹி, பார்த்தாலும் பாராதவர்களாக இருக்க வேண்டும். அம் ஆக்டர் ஹே அப் நாட்டக் பூரா ஹோத்தா ஹே. நாம் நடிகர்கள், இப்பொழுது இந்த நடிப்பு முடிவடைகின்றது. 84 जन्म पूरा लिया, अब हमको वापस जाना है. 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. ஆகவே நம்ம இப்போ வாபஸ் திரும்பி போகணும். ஜித்தனா சர்வீஸ் கரங்கி உத்தனா ஊஞ்ச் பத் பாய். நீங்கள் எவ்வளோ சேவை செய்கின்றீர்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கும். அபி பிரதர்ஷனிக்கு மேலாக்கி சர்வீஸ் நிக்கலிகை. படவிளக்க கண்காட்சிகள், மேலா, இதெல்லாமே இப்போது உருவாகி உள்ளது. जो ऊंच पद पाने के लिए पुरुषार्थ होगा उनको ख्याल चलता रहे, जाकर सुने. யாருக்கு உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கோ, உயர்ந்த பதவி பெறக்கூடிய புருஷார்த்தம் செய்கின்றார்களோ அவர்கள் என்ன நினைப்பாங்க, இந்த படவிளக்க கண்காட்சிகள் மேலால்
நம்ம போய் எல்லாருக்கும் சொல்லணும். மேலான பெரிய பெரிய சித்திரங்கள் வைத்து நாம் அனைவருக்கும் ஞான விளக்கம் கொடுக்கறது. அநேக ஸ்டார் கேரக்டர் பில்டிங், ராஜ்யோக மெடிடேஷன், பரமாத்மா யார் அப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று பற்றிய முக்கிய சார்ட், பெரிய பெரிய சார்ட்டாக இருக்கும். பரமாத்மா யாருன்னா அதை பற்றி ஒரு 7-8 சார்ட் இருக்கும். கேரக்டர் பில்டிங்னா அந்த கேரக்டர் பில்டிங் பற்றி ஒரு 7-8 பிக்சர்ஸ் இருக்கும். பெரிய பெரிய பிக்சராக இருக்கும். அதை பாபா மேலான்னு சொல்வார். அந்த மாதிரி பெரிய பெரிய மேலாக்கள் அப்படி கூட சேவைகள் ஆரம்பத்தில் நடைபெற்றது. படவிளக்க கண்காட்சியும் செய்கிறோம். சீக்கைக்கு கைசே பின்ன பின்ன ரீதிசி சம்சாத்தேகை, நம்ம கற்றுக்கொள்ளும். எப்படி பல விதமான மக்கள் வரும்போது யாருக்கு எப்படி புரிய வைக்கணும்னு கற்றுக்கணும். சக்கர் லஹாத்தே ரஹிங்கி, அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவங்க மற்றவங்க சொல்லும்போது அதை மீண்டும் மீண்டும் சுற்றி வந்து கேட்பாங்க. யார் எப்படி எப்படி சொல்கிறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க, எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் அவங்க கிரகிச்சுக்குவாங்க. சுந்தி ரஹிங்கி ஃபலனா கேசி சம்சாத்தாஹே, மற்றவர்கள் எந்த மாதிரி ஞானத்தில் விளக்கங்களை கொடுக்கின்றார்கள் என்று கேட்பாங்க. ஐசே சுந்தே சுந்தே புத்தி கத்தாலா குல்ச்சாங்க, நல்லா நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா உங்கள் புத்தியினுடைய பூட்டு கூட திறந்துடும். பௌத் லிக்தே பிரதர்ஷனி சே ஹமாரா புத்தி கி தாலா குல் கயா, நிறைய பேர் பாபாவுக்கு இந்த மாதிரி கடிதம் போடுறாங்க. பாபா, இந்த படவிளக்க கண்காட்சி கேட்டதன் மூலமாக என்னுடைய புத்தியினுடைய பூட்டு திறந்து விட்டது. பாபா ने बहुत मदद दिया है, பாபா நிறைய உதவி செய்கிறார். பாபா इसे बहुत मदद देता है परंतु किनको पता नहीं पड़ता. பாபா நிறையா சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்கிறார். ஆனால் பாபா உதவி செய்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சமஸ்தே हमने बहुत अच्छा समझा है. பாபா அவங்க மூலமாக அந்த காரியம் செய்திருப்பார். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் தான் ரொம்ப நல்லா ஞானம் கொடுத்தேன். கை சச்சே பச்சே சமஸ்தே சாரி மதத் பாபா கி ஹை. ஆனால் உண்மையான நல்ல குழந்தைகள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நான் ஞானம் கொடுக்கல, இது பாபாவுடைய உதவி. பாபா தான் இவங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. பாபா தான் இவங்களுடைய புத்தியினுடைய பூட்டு திறந்திருக்காரு. பாபா தான் இவங்களுக்கு டச் பண்ணியிருக்காருன்னு பாபாவை நினைப்பாங்க. ஆனால் குணமற்றவர்கள், அகங்காரம் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தான் சேவை பண்ணேன். प्रदर्शनी की सर्विस तो बहुत उन्नति हो सकती है. இந்த படவிளக்க கண்காட்சியில் சேவை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். तुम ज्ञान सागर के बच्चे हो, ஏன்னா நீங்கள் ஞான கடலுடைய குழந்தைகள். பாபா की याद में रहने से बड़ा बल मिलता है. பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா ரொம்ப சக்தி கிடைக்கும். யோக பல் से तुम विश्व के बादशाह ले, யோக பலத்தின் மூலமாக நீங்கள் உலக ராஜ்யத்தை அடைகிறீங்க. बस सिर्फ यही याद रहे हमको बाबा से वर्षा लेना है और श्रीमत पर चलना. இதை மட்டும் நீங்கள் நினைவில் வைங்க. இதை மட்டும், நான் பாபாட்டிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். ஆஸ்தி அடையணும்னா என்ன செய்யணும், ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பஸ் ஸ்ரீமத் பர் சல்னே மே ஹி கமாய் ஹை. ஸ்ரீமத் படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் அதில் தான் வருமானம். பாக்கி இஸ் துனியா மே கோய் காம் கி சீஸ் நஹி. மற்றபடி இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளோ எதற்கும் பயன்படாததாக ஆகிவிட்டது. சப் கதம் ஹோனாய், மேலும் எல்லாமே அழியக்கூடியது. तुम इस ज्ञान सितारा हो, इस भारत का स्वर्ग बना रहे हो और स्वर्गवासी बनने के लायक तो तुमको यहाँ ही बनना है. நான் பாபா சொல்ல, நீங்கள் ஞான நட்சத்திரங்கள். ஏன் ஞான நட்சத்திரங்கள்னு சொல்கிறாரு, நீங்கள் பாரதத்தை ஸ்வர்க்கவாசியாக ஆக்குகிறீர்கள். நாம் இங்கே தான் சொர்க்கத்துக்கு போகுவதற்கு தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும். யஜ்யக்கு பிச்சாடி தோ ஹட்டி கட்டி சூர் கருதினாச்சு. பாபாவுடைய யஜ்யத்தில் நம்முடைய ஒவ்வொரு எலும்பும் தேயக்கூடிய அளவுக்கு சேவையில் முழுமையாக ஈடுபட வேண்டும். உன்கா ஃபிர் அவர் கோய் லோப் நஹி ரஹோ. அப்படி பாபாவுடைய யஜ்யத்தில் சேவை பண்ணோம், நாம் நம்முடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு எந்த விதமான
பேராசை என்பது இருக்காது. ஜின்கி தக்தீர் में नहीं उनसे फिर खराब काम होते रहे. யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவங்க தப்பான காரியங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஜூட் போல்னே से तो कुछ न बोलना अच्छा है. பொய் பேசுறதை விட அந்த நேரம் நம்ம எதுவுமே வாய் திறக்காமல் பேசாமல் இருக்கிறது நல்லது. பௌத் மீட்டா பன்னாய், மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். மா பாப் கோ ஷோ கர்னா ஹே, தாய் தந்தையை நாம் பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். பாபா के लिए ही लिखा है सद्गुरु का निंदक ठोर न पाए. பாபாவுக்காக இந்த ஒரு பாடல் கூட எழுதப்பட்டிருக்கு. என்ன பாடல்? சத்குருவை நிந்திப்பவர்கள் வாசலை மிதிக்க முடியாது. ஜராபி கடுவாப்பன் அவகுண் ஆதி நகி ஹோனா चाहिए. சற்று கூட நம்மகிட்ட கடுவாப்பன், அவகுணம், கசப்பு தன்மை, அவகுணங்கள் என்பது சிறிது கூட இருக்கக்கூடாது. பௌத் ஹை, நிறைய பேர் எப்படி இருக்காங்க? जिनको थोड़ा चीज नहीं मिलता एकदम बिगड़ पड़ती है. அவங்க கேட்கக்கூடிய பொருள் ஏதாவது கொஞ்சம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா ஒரேடியாக என்ன ஆயிடுறாங்க? அவங்க மனநிலை கெட்டு போயிடும். परंतु बच्चों को परीक्षा समझ शांत में रहना चाहिए. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நாம் ஏதாவது கேட்குறோம், அது யஜ்யத்திலேருந்து நமக்கு கொடுக்கல, கிடைக்கல அப்படின்னா அமைதியாயிடும். இதோ எனக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர், இது வேணும்னு எனக்கு வந்துடுச்சு, கிடைக்கல, அதனால் பரவாயில்ல அப்படின்னு அமைதியாயிடும். आगे बड़े बड़े ऋषि मुनि कहते थे हम ईश्वर को नहीं जानते. பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ரிஷி முனிகள் கூட என்ன சொல்லிட்டாங்க? ஈஸ்வரன் யார் என்பதை எங்களால் அறிய முடியவில்லை. अब अगर एक लोग ऐसे कहे कोई इनकी माने ही नहीं, समझेंगे जो खुद को ईश्वर नहीं जानता वह हमको रास्ता कैसे बताएंगे. ஆனால் இந்த மாதிரி இப்போ யாரும் சொல்ல முடியாது, எங்களுக்கு ஈஸ்வரனை பற்றி தெரியாது. ஈஸ்வரனை பற்றி தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கே தெரியலன்னா நமக்கு எப்படி வழி காட்டுவாங்க? ஆஜ்கல் ஏக் தோ கோ குரு போத் பன் கே. இன்னைக்கு நிகழ்காலத்தில் நிறைய குருமார்கள் இருக்காங்க. ஹிந்து நாரி கா பதி பி குரு ஹை ஈஸ்வர் ஹே. இந்து பெண்களுக்கு தன் கணவனையே என்னன்னு சொல்கிறாங்க? குரு என்றும் ஈஸ்வரன் என்றும் சொல்கிறாங்க. குரு तो சத்கதி देगा या पतित बनाएंगे. குரு என்பவர் சத்கதியை கொடுப்பாரா அல்லது பतितமாக ஆக்குவாரா? अब तुम जानती हो सब सज्जनियाँ हैं, उनका குரு अथवा சாஜன் एक है. இப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறார், நாம் அனைவருமே நாயகிகள். ஆக நாயகன் என்பவர், குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. மாத் பிதா பாப் தாதா சப் குச் வஹி ஹே. அவர்தான் குரு, அவர்தான் நாயகன், அவர்தான் தாய் தந்தை, அவர்தான் பாப் தாதா, அனைத்தும் அவர்தான். एक लोग फिर पति के लिए अक्षर के लिए உலகத்தினர்கள் தன் கணவனைத்தான் என்னன்னு சொல்லிடுறாங்க? குரு ஈஸ்வரன்னு சொல்லிடுறாங்க. अब यहाँ तो बहुत बात नहीं है, यहाँ तो तुम आत्माओं को परमपिता परमात्मा बढ़ाता है. ஆனால் இங்கே பாபா நிறையா அது இதன் விஷயங்கள் சொல்கிறதில்லை. இங்கே நமக்கு என்ன செய்தார் பாபா? ஆத்மாக்களாகி நமக்கு परमपिता परमात्मा பாடத்தை கற்பிக்கிறார். आत्मा इतनी छोटी है जिसमें 84 जन्म का पार्ट नूंदा हुआ. ஆத்மா என்பது மிகவும் நட்சத்திரத்தை போன்ற ஒரு சிறிய புள்ளி. ஆனால் அதற்குள் 84 பிறவிகளுடைய பாகங்கள் பதிவாகி உள்ளது. பரமாத்மா பி சோட்டா ஸ்டார் ஹே. பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் கூட ஒரு சின்ன நட்சத்திரமாகத்தான் இருக்கிறார். உண்மை பி சாரா பார்ட் நூந்தா ஹுவா ஹே. அவருக்குள்ளேயும் அவருடைய அனைத்து பாகங்களும் பதிவாகி உள்ளது. மனுஷனஸ்தே பரமாத்மா சர்வசக்திவான் சப் குச் கர் சக்தா. ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க?
परमात्मा सर्वशक्तिवान और எதை வேணாலும் செய்ய முடியும், सब कुछ कर सकता। परमपिता परमात्मा कहते ऐसी कोई बात नहीं, रामानुसार मेरा पाठ है। ஆனால் பரம்பிதா பரமாத்மா என்ன சொல்கிறாரு, அம்மாதிரியெல்லாம் இல்லை, இம்மாதிரி அவர் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். ஆனால் பாபாஸ் அப்படி கிடையாது. நாடகத்தின்படி தான், நாடகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நான் என்னுடைய பாகத்தை நடிக்கிறேன். பாபா சம்ஜாते तुम सब ஆத்மா आपस में भाई भाई हो. பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், உங்களுக்குள் சகோதர சகோதரர்கள். आत्मा अपने भाई के शरीर को कौन कैसे करेंगे? ஆத்மா ஆத்மா சகோதரர்கள். அப்போ நம்முடைய சகோதர ஆத்மான் புரிஞ்ச பிறகு நாம் எப்படி அவர்களை கொலை செய்ய முடியும்? सब आत्माओं का बाप से वर्षा लेना. ஆத்மாக்களாகி நாம் அனைவரும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறணும். मेल हो चाहो फीमेल हो, एक भी देह अभिमान को छोड़ना. தன்னை ஆண் என்றும் தன்னை பெண் என்றும் கருதுவது கூட தேக அபிமானம். இந்த தேக அபிமானத்தை விடணும். शिव बाबा कितना मीठा है, शिव तंदे एवड़ो इनिमियानवर, तो हम भी शिव बाबा के बच्चे हैं. नामुम अंद शिव तंदेइन कुழந்தைகள். भाई भाई है तो हमको भी कभी भी आपस में लड़ना झगड़ना नहीं चाहिए. சகோதர சகோதரர்கள் என்று கூறும்போது நாம் நமக்குள் ஒரு பொழுதும் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. தேக அபிமான் ரஹே तो कभी भी लड़े नहीं. आत्मा अभिमानी देही अभिमानी रहे तो कभी भी लड़े नहीं. ஆத்ம எண்ணத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு பொழுதும் யாரிடமும் சண்டையிட மாட்டார்கள். பாபா क्या कहेंगे? பாபா என்ன சொல்வார்? बाप इतना मीठा और बच्चे लड़ते रहते हैं. பாபா ரொம்ப இனிமையானவர். ஆனால் குழந்தைகள் சண்டையிட்டுட்டே இருந்தாங்கன்னா பாபா என்ன நினைப்பார்? इस समय मनुष्य में आत्मा का ज्ञान भी नहीं है. इच्छमय मनिदनिடம் आत्मा पற்றிய ஞானம் இல்லை. हम आत्मा परमात्मा की संतान, फिर लड़े क्यों? நாம் ஆத்மாக்கள், பரமாத்மாவினுடைய குழந்தைகள். அப்போ நம்ம ஏன் சண்டையிடணும்? மனுஷ तो सिर्फ कहने मात्र कह देते. மனிதர்கள் வெறும் வாயில் மட்டும் சொல்லிடுறா. तुम तो प्रैक्टिकल में हो, ஆனால் நீங்கள் நடைமுறையில் இருக்கீங்க. बाप कहते देह अभिमान को छोड़. பாபா சொல்றாரு, நீங்கள் தேக எண்ணத்தை நீக்கி விடுங்கள். हम आत्मा वापस जाना यही तात लगी रखी. நான் ஒரு ஆத்மா, நான் இப்போ வீட்டுக்கு திரும்பி செல்லணும். இந்த ஒரு இதே ஆசை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். பூரா புருஷார்த் கர்னா, முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். பாப் ஜெய்சா மீठा और लवली जरूर बनना. பாபாவை போல இனிமையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் அவசியம் ஆக வேண்டும். தப் பாப் கங்கே சப்புத் பச்சா. அப்போதான் பாபா என்ன சொல்வார்? இதுதான் என்னுடைய உண்மையான குழந்தை. கித்னா லவ்லி ஹோகையா, எவ்வளோ அன்பான குழந்தையாயிடுச்சு. பாபா கித்னா நிர் அகங்காரி ஹே, பாபா எவ்வளோ அகங்காரமற்றவராக இருக்கிறார். கித்னா மே துமாரா பாப் டீச்சர் குரு சப் குச் ஹோ. அவர் சொல்ல, நான் தான் உங்களுக்கு அப்பா, டீச்சர், குரு அனைத்தும். आधा कल्प से तुम मुझे याद करते आए हो, बाबा आओ. பாதி கல்பமாக நாம் அவரை நினச்சிட்டே வரும். பாபா நீங்கள் இந்த பூமிக்கு வாருங்க. एक मेरा ड्रामा में पार्ट है ना, पहले घड़ी आदि नहीं थे, रेती पर टाइम देखते थे. இப்போ ட்ராமாவில் அவருடைய பார்ட் எப்போவோ அப்போ தான் வர்றார் அவர். நாம் துவாபர யுகத்திலேருந்து கூப்பிட்டாலும் அவரும் நாடகத்துக்கு கட்டுப்பட்டிருக்காரு. நாடகத்தில் என்ன பதிவு இருக்கோ, எப்போ வரணும்னு இருக்கோ அப்போ தான் அவர் தன்னுடைய பாகத்தை நடிக்கிறார். மேலும் பாபா சொல்கிறாரு, முன்னாடியெல்லாம் கடிகாரமெல்லாம் எதுவுமே கிடையாது. வயலில் அந்த சூரியன் பூமியில் படுறதை வச்சு அதை கணக்கு பார்த்து இன்ன டைம்னு சொல்லுவாங்க. ஏக் சயின்ஸ் ஜோ குச் பன் ரஹா ஹே ஏக் துமாரே லியே. ஆனால் இன்னைக்கு அறிவியலில் நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் செய்கிறாங்க. ஆனால் பாபா இதெல்லாம் உங்களுக்காக. நமக்காகன்னா என்ன அர்த்தம்?
சத்தியத்தில் எல்லாமே ரிஃபைனாக வரும். एक साइंस वाले कोई ज्ञान नहीं लेंगे, उनको आना ही प्रजा. இந்த சயின்டிஸ்டெல்லாம் ஞானம் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? பாபா சொல்லுவாங்க சத்தியத்தில் பிரஜைகளாக வருவாங்க. மெஹல் ஆதி பனானே வாலா தோ பிரஜா ஹி ஹோத்தா. அங்கே மாட மாளிகையெல்லாம் கட்டக்கூடியவர்கள் பிரஜைகள் தான். ராஜா ராணி தோ ஆர்டர் தேனே வாலா ஹோத்தா. ராஜா ராணி என்றாலே வெறும் கட்டளை இடுபவர்களாக இருப்பாங்க. तो ये कोई गुम न हो जाए, ये बहुत होशियार हो रहा है. எதுவும் தொலைந்து விடாமல் இருக்க வேண்டும், மேலும் புத்திசாலித்தனமாக இருக்கணும். பாக்கி சந்திரமா ஆதி பர் ஜானா ஏக் சப் ஆதி அதி கி நிஷானி. அறிவியல் ரொம்ப உச்சக்கட்டத்தில் போயிட்டுருக்குங்கிறதுக்கு அடையாளம் பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, இந்த சந்திர மண்டலத்துக்கெல்லாம் போகிறது இது விஞ்ஞானத்தினுடைய எக்ஸ்ட்ரீம். சயின்ஸ் பி துக் தேனே வாலா ஹோ கயா ஹே. இன்னைக்கு விஞ்ஞானம் கூட என்ன ஆயிடுச்சு, துக்கத்தினை தரக்கூடியதாக மாறிடுச்சு. வாஹா சுக்கி சீஜி ரக்தி ஹே. சத்தியத்தில் சுகம் தரக்கூடிய பொருள்கள் தான் இருக்கும். ஏ பாக்கி தோடா சமய கேலி. மற்றபடி இது எல்லாமே இனி கொஞ்சம் காலத்துக்காக தான். டூ மச்மே ஜாத்தே தோ வினாஷ் ஹோ ஜாத். எப்போ விஞ்ஞானம் எக்ஸ்ட்ரீமில் போகுதோ அப்போ பாபா என்ன சொல்கிறாரு, விநாசம் என்பது ஏற்படும். பாக்கி சுகத்தோ தும்போகிகா. நீங்கள் குழந்தைகள் சுகத்தை பெறுவீர்கள். மம்மா பாபா கத்தி தோ ஃபாலோ கருணாச்சு. அம்மா அப்பான்னு சொல்கிறீங்க, இப்போ நிச்சயம் அவர்களை ஃபாலோ பண்ணும், பின்பற்ற வேண்டும். துமாரா முக்ஸே சதைவ் ரத்தன் ஹி நிகழ்னாச்சு. உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதுமே ரத்தனங்கள் தான் வெளிப்பட வேண்டும். கத்தி பத்தர்னே கீத் காயா பலேத்து தும் பத்தர் புத்தி தே. கற்கள் பாடின என்று கூறப்பட்டுள்ளது. பாபா சொல்ற கற்கள் பாடினா எந்த கல் பாடிடுச்சு, உங்கள் புத்தி தான் கல் புத்தியாக இருந்தது. பாபா நே ஆக்கர் தும்கோ பத்தர் புத்தி சே பாரஸ் புத்தி பன. பாபா தான் கல் புத்தியாக இருக்கக்கூடிய உங்களை தங்க புத்தியாக ஆக்குகின்றார். அபி தும் கீதா க கீத் கா ரஹி. ஆக கல் புத்தியாக இருந்த நம்மை பாபா பாரஸ் புத்தியாக ஆக்கி என்ன பண்ணுறாரு, கீதையின் பாடலை பாட வைக்கின்றார். பாக்கி வக்பத்தர் கீத் நகி காய். மற்றபடி ஸ்தூல கற்கள் ஒன்றும் பாட்டு பாடாது. கீதா கோகி கீத் கஹா ஜாத். கீதையைத்தான் கீதம் என்று சொல்லப்படுகின்றது. தும் அபி பரம்பிதா பரமாத்மா கி பயோகிராஃபி கோ ஜான்தே ஹோ. நீங்கள் இப்போது பரம்பிதா பரமாத்மாவுடைய வாழ்க்கை வரலாறு புரிஞ்சிருக்கீங்க. போலோ குச்பி அர்த்த நகி சமஸ். உலகத்தினர்கள் எதுவுமே பொருள் புரியாமல் இருக்காங்க. ரத்தனோ கி பதிலே பத்தர் ஹி மார்த்தா. ரத்தனங்களை கொடுப்பதற்கு பதிலாக கற்களை தான் கொடுக்கின்றார்கள். ஆப் துமார புத்திமே ரத்தனை நம்பர்வார். ஆனால் குழந்தைங்களுடைய புத்தியில் இந்த ஞான ரத்தனங்கள் கூட வரிசை பிரகாரமாக தான் புரிய வைக்கிறாங்க, பதிய வைக்கிறாங்க. கொய்க்கு முக்ஸேத்தோ ஹீரே மூத்தி நிகழ்த்தீகி. சிலருடைய வாயிலிருந்து முத்துக்கள் வைரங்கள் தான் வெளிப்படுகின்றது. இஸ்லே துமார நாம் படா நீலம் பரி சபுஜ் பரி தும் பத்திரம் சே ரத்தன் அத்வா பாரஸ் பன் ரஹி. ஆகவே தான் நீலம் பரி சபஜ் பரி என்றெல்லாம் பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இப்போ கல்லிலிருந்து ரத்தனங்களாக பாரஸாக ஆகிறீர்கள். அப் துமாரா காம் ஹி ஜோ பி ஆவே உன்கோ சம்ஜானா. இப்போ நம்முடைய கடமை என்ன, யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும், ஞானம் சொல்லணும். तो तुम्हारा परमपिता परमात्मा के साथ क्या संबंध. உங்களுக்கும் परमपिता परमात्माவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேளு. जब तक इस बात का एक्यूरेट जवाब नहीं लिख कर दे तब तक बाबा को मिलना ही फालतू है. எதுவரை இந்த கேள்விக்கு சரியான பதில் அவர்கள் கொடுக்கவில்லையோ அதுவரை பாபாவை சந்திக்கிறதுல ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. பலே பாப் को जाने तब समझे बीके किसकी पोत्रियाँ है. முதல்ல பாபா யாருன்னு பாபாவுடைய அறிமுகம், சிவ பாபாவுடைய அறிமுகம் தெளிவாக புரிஞ்சாதான் பிரம்மாவை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. அப்போது பிரம்மாவனுடைய குழந்தைகள் நாம் எல்லாரும் பேரன் பேத்திகள்.
படி ஊஞ்ச் மஞ்சில்கை, உங்களுடைய குறிக்கோள் மிகவும் உயர்வானது. इक्कीस जन्म की बादशाह गरीब से गरीबी ले सकता है. 21 ஜென்மத்துக்கு உண்டான அந்த ராஜ பாக்கியத்தை ஏழ்மையிலும் ஏழ்மையாக உள்ளவர்களோட ராஜாவா மாறும். விஸ்வக்கே மாலிக் பன்னா कोई कम बात है क्या? விஸ்வத்துக்கே நீங்கள் அதிபதியாக தலைவர்களாக ஆகுவது சாதாரண விஷயமா என்ன? सिर्फ श्रीमत पर चलना है. श्रीमत पड़ी நாம நடக்கணும். भगवान को तो कुर्बान चाहते. அப்போ பகவானே உங்ககிட்ட என்ன ஆயிடுவார்? பலி ஆயிடுவார். बच्चों पर 21 जन्म की कुर्बान करते. நான் உங்ககிட்ட 21 பிறவிகளுக்கு பாபா பலியாகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? 21 பிறவிகள் நம்ம பாபாவுடைய ஆஸ்தியை அனுபவிப்போம். கேத்தினா விஸ்வக்கி மாலிக் பவ. அதனால் பாபா இப்போ என்ன வரதானம் கொடுக்குறாரு? விஸ்வத்தின் அதிபதியாக ஆகுங்கள். जरूर बच्चे की मुख से रतन ही निकलता है. குழந்தையினுடைய வாயிலிருந்து ரத்தனங்கள் தான் வருகின்றது. தப் தோ பவிஷ்ய में पूजनीय देवता बनते. அப்போ தான் உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் பூஜைக்குரிய தேவதைகளாக ஆகிறீர்கள். நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். मीठा बन माँ बाप को शो करना है. இனிமையானவர்களாக ஆகி தாய் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். கடுவாப்பன் ஜராபி ஹை तो उसको निकाल देना. கசப்பான தன்மை சிறிதும் இருந்தால் அவைகளை நீக்கிவிடுங்கள். பாப் ஜெய்சா மீட்டா லவ்லி ஜரூர் பண்ண. பாபா போல ரொம்ப இனிமையானவர்களாக மிகுந்த அன்பானவர்களாக ஆக வேண்டும். कोई भी काम श्रीमत के बिना नहीं करना. எந்த ஒரு செயல்களையும் ஸ்ரீமத்திற்கு புறம்பாக நாம் செய்யக்கூடாது. ஸ்ரீமத் மேகி சச்சி கமாய்கி. ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் அதுதான் உண்மையான வருமானம், வரதானம். हर कर्म की परिणाम को जान कर्म करने वाला मास्टर त्रिकालदर्शी भव. மாஸ்டர் திரிகாலதர்ஷி பவன் யார பாபா சொல்றாரு? ஞானம் நிறைந்தவர்களாக ஆகி ஒவ்வொரு கர்மத்தின் விளைவுகள் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், புரிந்து செயல் செய்யக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் त्रिकालदर्शी भव. त्रिकालदर्शी बच्चे हर कर्म की परिणाम को जानकर फिर कर्म कर. त्रिकालदर्शी குழந்தைகள் ஒவ்வொரு கர்மத்தினுடைய விளைவுகள் என்ன, அந்த விளைவுகளை சிந்தித்து அதன் பின்னர் செய்வாங்க. ஞானம் இல்லாதப்ப நம்ம இதை சிந்தித்து செய்யறது. பாவமா புண்ணியமா நல்லதா கெட்டதா செய்யணுமா செய்யக்கூடாது இதையும் சிந்திக்கிறது. பட் நாலேஜ்ஃபுல் ஆத்மானவை என்ன அர்த்தம்? நான் செய்யக்கூடிய கர்மத்தின் விளைவுகள் எனக்கு என்ன கிடைக்கும்னு சிந்திச்சு கர்மா பண்ண. कभी ऐसे नहीं कहते थे होना तो नहीं चाहिए था लेकिन हो गया. बोलना नहीं चाहिए था लेकिन बोल लिया. ஆனால் ஒரு பொழுது நம்ம அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் செஞ்சிட்டேன். பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் பேசிட்டேன். इससे सिद्ध है कर्म के परिणाम को ना जाने போலாப்பன் மே கரம் கர்லேதே. இதிலிருந்து என்ன தெளிவாகின்றது? கர்மத்தின் விளைவுகள் என்னங்கிறது நம்ம தெரியாமல். இதில் நாம் பாபா என்ன சொல்றாரு? போலா இன்னசென்ட்டாக இருக்காங்க. போலா பண்ண அச்சா ஹே லேக்கின் தில் சே போலா பனோ. கள்ளம் கபடமற்றவர்களாக இருப்பது ரொம்ப நல்லது. ஆனால் எதில் கள்ளம் கபடமற்றவங்களாக இருக்கணும்? இதயத்தில் இருக்கணும்.
புத்தியில் தெளிவு இருக்கணும். சிலர் அலட்சியத்தன்மையிலையும் கள்ளம் கபடவற்றவர்களாக ஆயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கணும். கள்ளம் கபடமற்றவங்களாக இருக்கணும். உள்ளொன்று வெளியொன்று இருக்கக்கூடாது. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேசுறது, செயல் ஒன்று செய்கிறது, இல்லை மாற்றி பேசுறது, இல்லை தன் தவிர மற்றவங்க மேலே போடுறது, இதெல்லாம் பாபா சொல்கிறாரு சூதுவாது இருக்கக்கூடாது. பிளைன் ஹார்ட்டாக இருக்கணும், ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கணும். எது எப்படியோ அதை அப்படியே சொல்லும். மாற்றி பேசுறது, தனக்கு சாதகமாக பேசுறது, தனக்கு லாபகரமாக இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசணும்னு என்ன ஆகிடும்? பாபா சொல்கிறாரு தவறு. அதனால் உங்களுடைய இதயத்தில் நீங்கள் கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்கணும். பாத்தோமே அவர் கரமே போலா நஹி பனோ. விஷயங்களில் கர்மத்தில் நாம் என்ன ஆகிடக்கூடாது? இன்னசென்ட் ஆகிடக்கூடாது. அதில் எப்படி இருக்கணும்? त्रिकालदर्शियर, नॉलेजफुलर। उसमें त्रिकालदर्शी बनकर हर बात सुनो और बोलो, तब कहेंगे सेंट अर्थात महान आत्मा। ஆக பிரச்சனைகள் விஷயங்கள் வரும்போதும் செயலில் வரும்போதும் பாபா என்ன சொல்கிறாரு? நாலேஜ்ஃபுல் ஆத்மாவாக இருங்க, திருக்காலதர்ஷியர். எது செய்தாலும் அதனுடைய பின் விளைவுகள் என்ன? ஏன்னா இன்றைக்கி நான் செய்கிறதா நாளைக்கு எனக்கு வினைகளாக நான் அறுவடை செய்யணும். இப்போ அதை சிந்தித்து திருக்காலதர்ஷியாக ஆகிய எந்த ஒரு விஷயத்தை கேளுங்க, எந்த ஒரு வார்த்தைகள் பேசுங்க. அவங்க தான் என்ன ஆகிறாங்க? செயின்ட்னா महान आत्मा। स्लोगन, एक दो को कॉपी करने की बजाय बाप को कॉपी करो तो श्रेष्ठ आत्मा बन जाएगा। நீங்கள் ஒருவர் மற்றவர்களை காப்பி செய்வதற்கு பதிலாக ஒரு பாபாவை காப்பி பண்ணிங்கன்னா ஸ்ரேஷ்ட ஆத்மாவாக ஆகிவிடலாம். விவகாரத்தில் வரும்போது அவங்க அப்படி இவங்க இப்படி, அவங்க இதை செஞ்சாங்க, அவங்க அதை செய்தாங்கன்னு நம்ம வெளிநோக்கு முகத்தில் பலரை பார்க்க ஆரம்பிக்கிறோம். எப்போ நம்ம வெளிநோக்கு முகத்தில் பலரை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, பல விஷயங்களை நம்ம கிரகிக்கிறோமோ, அப்போ இந்த புருஷார்த்தத்தில் என்ன ஆகிடும்? ஸ்பீடு குறைஞ்சிரும், நமக்குள்ள அவகுணங்கள் வந்துடும். அதனால் பாபா சொல்கிறாரு, பார்க்கணுமா ஒரு பாபாவை பாரு, ஃபாலோ பண்ணுமா ஒரு பாபா ஃபாலோ பண்ணு. அப்படி யாருக்கு சமமாக ஆக வேண்டுமோ நாம் அவரை தான் ஃபாலோ பண்ணணும், நாம் அவரை தான் பார்க்கணும். மற்றது எல்லாமே பாபா என்ன சொல்லிட்டாரு? பார்த்தாலும் பார்க்காதவர்களாக இருங்கள்னு சொல்கிறார். பார்த்தாலும் பார்க்காதவர்கள்னால் என்ன? நான் பார்க்குறது என்னுடைய மனசுக்கு உடனே எஃபெக்ட் ஆகிடும். எது பார்க்குறோமோ அது மனசு நிச்சயமாக பாதிக்கும். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை நாம் மனதில் நம்முடைய ஸ்திதியில் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நாம் பாராத நிலையில் இருக்கணும். பாராத நிலைன்னா என்ன அர்த்தம்? அதை பற்றிய மீண்டும் என் மனதில் நான் சிந்திக்கக்கூடாது, அதனுடைய விஸ்தாரத்தில் நான் போகக்கூடாது. இப்படி செய்யாமல் அப்படி செய்திருக்கலாமேன்னு நம்ம கரெக்ஷனில் போகக்கூடாது. இதில் விடுபட்ட தன்மை வேணும், சாட்சி மனநிலை இருக்கணும். நான் ஒரு பாபாவை தான் பார்க்கணும், ஏன்னா நான் பாப்சமாக நான் ஃபாலோ ஃபாதர்னு தான் சொல்லியிருக்காரு, தவிர ஃபாலோ பிரதர் அண்ட் சிஸ்டர் இல்லை. பாபா அடிக்கடி சொல்கிறார், எல்லாருமே முயற்சியாளர்கள் தான், எல்லாருமே குறைகள் உள்ளவங்க தான். அவங்கவுங்க குறைகளை அவங்கவுங்க போக்கிக்கிறதுக்கு உண்டான யதாசக்தியெல்லாம் நீக்கிறாங்க, முழுமையாக நீக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்காங்க. சில நேரம் நாம் பிறருடைய அவகுணங்களை பார்த்து நாம் எடுத்துக்கிறோம், அவங்க தூக்கி வெளியில் போட வேண்டியதை நாம் எடுத்துக்கிறோம். அப்போ தூக்கி கீழே போடக்கூடிய பொருள்கள், வீணான பொருள்களை நாம் எடுத்துட்டால் நம்முடைய மனம் அசுத்தமாயிடும். ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும். ஞான மார்க்கம் என்றாலே சுத்தமான மனசு இருக்கணும். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ நம்ம மன தூய்மையை கொண்டு வரணும்னு விரும்புகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்கு என்ன வேணும்? ஃபாலோ ஃபாதர், சி ஃபாதர். ஒரு பாபாவை தான் பார்க்கணும்,
ஒரு பாபாவை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அதனால் நம்ம உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அடையணுன்னா பாபா அதுக்கு இன்றைக்கி என்ன வழிமுறை சொன்னார்? உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஆத்மாக்கள் எந்த தவறான காரியம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கர்மத்தினுடைய விளைவை நம்ம புரிஞ்சிட்டோம். ஸோ நான் என்ன செய்கிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். அப்போ நம்ம தீய செயல்கள் பாவ செயல்கள் செய்தால் நம்முடைய அதிர்ஷ்டம் கெட்டு போகும். நம்முடைய வார்த்தைகள் பாபா போல் இனிமையாக பேசணும், கசப்பாக பேசக்கூடாது. இந்த யஜ்யத்தில் நம்முடைய ஒவ்வொரு எலும்பும் தேயக்கூடிய அளவுக்கு அந்த உடலை ஈடுபடுத்த வேண்டும். யஜ்ய சேவை செய்கிறதுல நமக்கு என்ன வேணும்? ஆர்வம் வேணும். இது பகவானுடைய யஜ்யம், இந்த யஜ்யத்தில் நான் சேவை பண்ணால் என்னுடைய பாவங்கள் அழியுங்கிறத புரிஞ்சுட்டு ஒவ்வொரு எலும்பும் தேயக்கூடிய அளவுக்கு சேவை செய்யணுன்னு அர்த்தம். அவ்வளோ நம்ம சேவையில் ஈடுபாடு வேணும், ஆர்வம் வேணும், ஒருமுகம் வேணும், அன்பாக செய்யணும். ஏனோ தானமாக செய்கிறது, கடமைக்காக செய்கிறது, சொல்கிறாங்களேன்னு செய்கிறது, செய்யலைன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு சுமையோடு செய்யக்கூடாது. ஒரு சிலருக்கு சேவையிலோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சு சேவை கொடுத்தாங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. தனக்கு பிடிக்காத சேவை கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து நழுவ பார்ப்பாங்க அல்லது கடமைக்காக செய்வாங்க. அப்போ அந்த சேவை ஒரு சிறப்பாக இருக்காது. அதனால் எப்படிப்பட்ட சேவை கிடைச்சாலும் இது பகவானுடைய யஜ்யம். இந்த யஜ்யத்தில் நான் எந்த சேவை பண்ணாலும் ஒரு பெரும் பாக்கியம்தான். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சுயநலமற்ற அன்பு காட்டுங்க. இறைவனோட அன்பு தானாவே உங்களுக்கு கிடைக்கும். Extend unconditional love towards people around you, and you will naturally attract God's love towards you.